தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை விட்டுக் கொடுக்கின்றார் ஜோசப் விஜய். சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை விட்டுக் கொடுக்கின்றார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி கட்சிகளின் தயவில் ஆட்சி அமைத்து வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் தற்பொழுது ஆட்சி நடத்தி வருகிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. பிப்ரவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படலாம் என்று கூறப்பட்டது. அது ஜூன் மாதம் தள்ளி போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் உள்ளன. விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வந்துள்ளது. திமுக கூட்டணியில் ஒரு மேயர் பதவி கூட விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்படவில்லை. தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தை கட்சி தங்கள் கூட்டணிக்கு 5 மேயர் பதவி வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது. இது ஜோசப் விஜய் தரப்புக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். சென்னையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகம் உள்ளார்கள். சென்னை மாநகராட்சி மேயர் பதவி தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்படுமா என்பதை கேள்விக்குறி. இருந்தாலும் கூட திருமாவளவன் சென்னை மாநகராட்சி அது தமிழகத்தின் தலைநகரின் மேயர் பதவியை கைப்பற்ற விரும்புகிறார். ஆகவே சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். 5 மேயர் பதவி கேட்கிறார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ ஒரே ஒரு மேயர் பதவி வழங்கத்தான் முன்வந்துள்ளது. போனால் போகட்டும் என்று கருதி ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை மட்டும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒதுக்க முடிவு செய்துள்ளார். மீதி 4 இடங்கள் கிடையாது என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரே ஒரு மேயர் பதவி மட்டும்தான், அது சென்னை மாநகராட்சி மேயர் பதவி மட்டும்தான் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை திருமாவளவனுக்கு விட்டுக் கொடுக்கின்றார். தலைநகரில் மேயர் பதவியை கைப்பற்ற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் ஆர்வமாக இருந்தனர். தற்பொழுது திருமாவளவன் சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை கேட்டுள்ளதால் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் சோகத்தில் உள்ளனர்.